வணக்கம். ஜெய் குருச்சரணம். வீட்டில் நெகட்டிவிட்டியை கொண்டு வர பொருட்களில் ஒரு சில பொருட்கள் இருக்கும். அதில் முக்கியமாக நம்ம இறந்தவர்கள் படத்தை வீட்டில் வச்சுட்டு வழிபட்டுட்ருப்போம். அது மிகவும் தவறான செயல்முறை. இப்போ இறந்தவங்கள நீங்கள் மனசில் வச்சுட்டு நினச்சிட்டு அழுகிறது, அவங்க ஃபோட்டோவை வச்சுட்டு மாலை போட்டு அழுகிறது, அவங்களுக்கு பிடிச்ச உணவை செஞ்சு வச்சுட்டு அழுகிறது, இதெல்லாம் அவங்களுக்கும் நல்லதில்லை, உங்களுக்கும் நல்லதில்லை. ஏன்னா அவங்க எப்படி இறந்துருந்தாலும் அவங்க பற்று, பாசம், பந்தம், அவங்க சம்பாதிச்சு வச்ச சொத்து பத்தெல்லாம் விட்டுட்டு போகிற மனசு இல்லாமல் தான் இறந்துருப்பாங்க. யோகா பயிற்சிகள் செஞ்சவங்களா இருந்தால் அதை மாதிரி இருக்காது. இந்த யோகா பயிற்சி செய்யாத இருக்கவங்க மனசுங்கிற ஒரு பேட்டர்னோட தான் இந்த பூமியை விட்டு போயிருப்பாங்க. அப்படிங்கிறப்ப அவங்களுக்கு அந்த அவங்க உடலை விட்டு போனதுக்கப்புறம் அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கான வாய்ப்புகளை நீங்கள் தான் ஏற்படுத்தி வைக்கணும். நீங்கள் எண்ணங்களாலேயும் அவங்களோட நினைவுகளாலேயும் அவங்கள நீங்கள் கட்டி போட்டு வச்சுருக்கிறீங்க. அவங்கள நினச்சிக்கிட்டே இருந்தால் நல்லது நடக்குங்கிற மாதிரி அவங்கள நினச்சிட்டே இருக்கிறது அவங்களுக்கு நல்லது செய்கிற மாதிரி நினச்சிட்டு அழுதுட்ருக்கிறீங்க பார்த்துட்டு. அது அவங்களுக்கும் நல்லதில்லை, உங்களுக்கும் நல்லதில்லை. இதனால் என்ன பண்ணுன்னா, அந்த உடலை விட்டு போன ஆன்மா ஆக்ரோஷத்துலேயும் கோவத்துலேயும் இருக்கிறப்ப அவங்க உங்களுக்கு நல்லது செய்ய மாட்டாங்க. அவங்கள நீங்கள் நினைக்கிறப்ப உங்களுக்கு தடைகளையும் தாமதங்களையும் வீட்டில் தேவையில்லாத மனக்குழப்பங்களையும் அமைதியின்மையும் தான் உருவாக்குவாங்க. இதெல்லாம் எதனால் நடக்குதுன்னு தெரியாமல் நீங்களே அவங்க ஃபோட்டோவை பார்த்து நம்புவீங்க. இவங்க இருந்திருந்தா இப்படியெல்லாம் இருந்திருக்காதே, இப்போ இவங்க போனதுக்கப்புறம் எனக்கு நிம்மதியே இல்லைன்னு சொல்லுவீங்க. அது இதனால தான் அவங்கள நினச்சி நீங்கள் அவங்கள எண்ணங்களால் கட்டி போட்டு வச்சுக்கிறனால தான் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியல. அவரோட நினைவுகளையே வாழணும் அப்படின்னு சொல்லி பண்ணுறதுனால தான் இந்த இறந்தவர்கள் உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு தடை தாமதங்களை ஏற்படுத்துகிறாங்க. அதனால் அவங்கள அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கு விட்டுருங்க. அவங்க இறைவன்கிட்ட போகிறது, மோட்சத்துக்கு போகிறதுங்கிற மாதிரி அடுத்த கட்டத்துக்கு அவங்க நகரட்டும். நீங்கள் அவங்கள எண்ணங்களாலேயும் நினைவுகளாலேயும் கட்டி போடுறப்போ உங்களுக்கு தான் அந்த தடை தாமதங்கள், தேவையில்லாத ஆற்றல் வீட்டுக்குள்ளே இருக்கும். நம்ம பாசிட்டிவ் ஆற்றல் வீட்டுக்குள்ளே இருக்கணும்னா இந்த மாதிரி நெகட்டிவ் ஆற்றல்லாம் வெளியில் போகணும். அதனால தான் சொல்கிறேன், இறந்தவங்க படத்தை ஃபோட்டோவாவும் வாலெட்டில் வச்சுக்கிறது, பர்ஸில் வச்சுக்கிறது, அவங்களையே நினச்சிட்டு எதை பார்த்தாலும் அவங்களையே நினைக்கிறது, இதெல்லாம் அவங்கள எங்கேயும் போக விடாமல் தடுக்கிறதுக்கான வழி. அதனால் விட்டுருங்க. அப்படி அவங்கள நினைக்கிறதுனா நம்ம முன்னோர்கள் சொல்லி கொடுத்துருக்காங்கல்ல, அமாவாசை அன்னைக்கு அவங்களுக்கு படையல் போட்டு சாமி கும்பிடுங்க. அப்படியே ஃபோட்டோ இருந்தால் வச்சு வழிபட்டுட்டு கூட எடுத்து மறுபடியும் பேக் பண்ணி எங்கேயாச்சும் வச்சுருங்க. நீங்கள் மாட்டி வச்சு வழிபடாதீங்க, அது உங்களுக்கு நல்லதில்லை. இப்போ அமாவாசை அன்னைக்கு நம்மளுக்கு முன்னோர்களை இப்படி கும்பிட்றதுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பௌர்ணமி அன்னைக்கு குருமார்களை மட்டும்தான் கும்பிட சொல்லி கொடுத்துருக்காங்க. ஏன்னா அவங்க நிறைய யோகா பயிற்சி பண்ணவங்க, அவங்க பற்று இல்லாதவங்க, மனசுங்கிற பேட்டர்ன் இல்லாதவங்க, மனசு எண்ணம் இதெல்லாம் இல்லாமல் பற்று இல்லாமல் இந்த பூமியை விட்டு போனவங்க. அதனால் அவங்கள பௌர்ணமி அன்னைக்கு கும்பிடுவோம். இந்த மாதிரி எந்த பயிற்சியும் இல்லாத இந்த வீடு வாசல் அப்படிங்கிற பற்று பந்தத்தோடு சாகிறவங்கள அமாவாசை அன்னைக்கு தான் கும்பிடுவாங்க. அவங்களோட ஃபோட்டோவை நீங்கள் வீட்டில் வச்சு வழிபட்டீங்கனாலும் உங்களுக்கு தடை தாமதங்கள் தான் ஆகும். இதே ஏதாவது குருமார்கள் ஃபோட்டோலாம் வச்சு நம்ம வழிபட்டோம்னா நம்மளுக்கு நல்லது நடக்கும். இந்த மாதிரி குருமார்கள் ஃபோட்டோ வீட்டில் மாட்டலாம். இறந்தவர்களோட படத்தை தயவு செஞ்சு மாட்டாதீங்க. அவங்களையும் மோட்சத்துக்கு போக விடுங்க. நீங்களும் இப்போ வாழ்கிற வாழ்க்கையை கொஞ்சம் சிறப்பாக வாழ்கிறதுக்கான வழியை நீங்கள் தேடிக்குங்க. தெரிஞ்சு செஞ்சிட்டு இருந்தீங்கனாலும் தெரியாமல் செஞ்சிட்டு இருந்தீங்கனாலும் இறந்தவர்களை அவர்கள் போக்கில் விடுங்க. ஏன்னா அவங்களோட தாகத்தையும் பசியும் உன்னால் ஒன்றும் பண்ண முடியாது. அவங்களே அதுக்கான தீர்வை தேடிக்குவாங்க. விட்டுருங்க. நன்றி, வணக்கம்.